ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் டாக்கீஸ். இன்னைக்கு மர்டர் மிஸ்ட்ரி சீரிஸோட 3வது எபிசோடு தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல எது வரைக்கும் பார்த்திருந்தோம் அப்படின்னா 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த யூகியோட தாத்தா மர்டர் கேஸ் தான் காமிச்சிருந்திருப்பாங்க. அந்த கேஸை நம்ம ப்ரொஃபசர் ஹான் தான் விசாரிச்சுட்டு இருந்திருப்பாரு. அந்த கொலையை பண்ணினது யூகியோட அப்பாவான அந்த மேயர் தான் அப்படின்ற மாதிரி தான் ப்ரொஃபசர் ஹான் சந்தேகப்பட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத இன்னைக்கு எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த ஹோட்டலோட பிளைண்ட் ஸ்பாட் எதுன்னு கண்டுபிடிச்சு அந்த ஹோட்டலுக்கு பின்பக்கமா இருக்கிற ஒரு வழியை கண்டுபிடிக்கிறாங்க. அங்க இருந்து உள்ள வர்றதுக்கும் போறதுக்குமான இடமும் இருக்கு. அங்க இருந்து தெளிவா கொலைகாரனால கொலை பண்ணிட்டு எஸ்கேப் ஆகி போக முடியும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப ப்ரொஃபசர் சொல்றாரு, நான் ஒரு கேஸ்ல 100% உறுதியா சொன்னேன் அப்படின்னா எந்த அளவுக்கு அது உண்மையா இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சீஃப் கிட்ட கேக்குறாரு. நீ 100% உறுதியா ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா அது 100% உறுதியா தான் இருக்கும், அதுல எதுவும் எப்பவுமே தப்பா போனதே கிடையாது அப்படின்னு சொல்றாரா. அப்ப நான் இந்த கேஸ்லயும் 100% உறுதியா சொல்றேன், இந்த கொலையை பண்ணினது அந்த மேயர் தான் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இவங்க சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பாத்திருப்பாங்க, மேயர் வந்து அந்த கரெக்டா சிசிடிவி கனெக்ஷனை கட் பண்ண ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் உள்ள வந்திருப்பாரு. அதுவும் அந்த சிசிடிவி கனெக்ஷன் இருக்கிற அந்த ரூமுக்கு பக்கமா தான் அவர் வந்திருக்கிறத இவங்க பாத்திருப்பாங்க. சோ இவர் மேபி அந்த சிசிடிவி கனெக்ஷனை கட் பண்ணி இருந்திருக்கலாம். ஆனா இங்க இருந்து அவரால் 21வது மாடிக்கு 10 நிமிஷத்துக்குள்ள போக முடியாது. அதனால ஆல்ரெடி அந்த இடத்துல வேற ஒரு ஆள் மறைஞ்சிருந்திருக்கலாம், அவன் போய் அங்க கொலை பண்ணிருக்கலாம். இதை பண்ணினது மேயர் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கொஞ்சம் தெளிவா சொல்லேன்டா அப்படின்ற மாதிரி கேக்குறாரா. இன்னைக்கு பிரஸ் கான்பரன்ஸ்ல அவர் பேசினதை கவனிச்சிங்களா? அவர் ஒரு அரசியல்வாதி, நார்மலா அரசியல்வாதிங்க பிரஸ் கான்பரன்ஸ்ல பேசும்போது ரொம்ப காமன் கம்போஸ்டா தான் பேசுவாங்க. இந்த பிரஸ்காரங்க எல்லாம் கேள்வி கேட்டு அவங்கள ட்ரிகர் பண்ணி விடும்போதுதான் கொஞ்சம் ஆவேசமா பேச ஆரம்பிப்பாங்க. ஆனா இன்னைக்கு அவர் என்ன பண்ணாரு, இவங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே அவர் ஆவேசமா பேசினாரு. அதுல இருந்தே தெரியுது இவர் இப்படிதான் பேசணும்னு ப்ரீ பிளான் பண்ணிட்டு வந்திருக்காரு. அவருக்கு கன்ஃபார்மா கொலைகாரன் யாருன்றது தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி இங்க ப்ரொஃபசர் ரொம்ப கன்ஃபார்மா சொல்லிட்டு இருக்காரா. இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து மத்த 3 பேரும் தலையை பிச்சுக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க சந்தேகப்படுறது ஒரு மேயர் கேஸ விசாரிக்க போய் ஏதாவது தப்பாச்சுன்னா இவங்களுக்கு வேலையே போயிடும். அதனாலதான் இவங்க எல்லாம் ஆளாளுக்கு அப்படியே பைத்தியம் முடிச்ச மாதிரி சுத்திட்டு இருக்காங்களா. அப்ப சீஃப் கேக்குறாரு, நான் உங்க யாரையும் கம்பல் பண்ணலப்பா, உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க வந்து சேர்ந்துக்கோங்க, இன்வெஸ்டிகேஷன்ல யாரு விலகி போறீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இந்த சாங் கையை தூக்க வரவன் கரெக்டா அந்த டைம்ல சோபின் இருந்துட்டு நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் கையை இறக்கிடுறான். இவ வேற எப்ப பார்த்தாலும் முந்திக்கிட்டு போயிடுறா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போறான். இன்னொரு பக்கம் யூகியும் அவளோட அப்பா அந்த மேயரும் சேர்மன் தாத்தாவோட சமாதிக்கு பூ வச்சு மரியாதை செலுத்துறதுக்காக போயிருக்காங்க. ஆனா அங்க கூட ஒரு பெரிய பிரஸ் கூட்டமே நின்றுட்டு இருக்கு. அந்த பிரஸ் பீப்புள் முன்னாடி அந்த மேயர் எல்லாம் கர்ச்சீப்பை வச்சு கண்ணை தொடச்சு அழுதுகிட்டே இருக்காரு. கொஞ்ச நேரம் நான் என் அப்பா கூட தனியா இருக்கணும்னு நினைக்கிறேன், உங்களோட வேலை முடிஞ்சிச்சுன்னா கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லி பிரஸ் எல்லாம் அனுப்புனதுக்கு அப்புறம் யூகி வந்து கேக்குறா, இப்படி பிரஸ் பீப்புள் முன்னாடி இந்த மாதிரி ஒரு டிராமாவை நீங்க பண்ணிதான் ஆகணுமா அப்படின்ற மாதிரி கேக்குறா. அந்தாலும் எதுவுமே சொல்லாம கம்முன்னு இந்த பக்கம் திரும்பி நின்னுக்கிறான். கர்ச்சீப் எடுத்து மறுபடியும் கண்ணுல வச்சுட்டு ஒரு மாதிரி குலுங்கி அழுதுட்டு இருக்கான். அப்படியே கேமரா ரொட்டேட் பண்ணிட்டு வந்து முன்னாடி காமிக்கிறாங்க. அந்தாலும் அளவே இல்ல, சிரிச்சுட்டு தான் இருக்கான். யூகி திரும்பி பார்க்கும்போது டக்குன்னு அலற மாதிரி மூஞ்சி வச்சுக்கிறான். இதை யூகி கவனிச்சிட்டாலா இல்லையான்னு தெரியல, அவளோட பார்வையே ஒரு மாதிரி சந்தேக பார்வையா தான் இருக்கு. இங்க இந்த 3 இன்ஸ்பெக்டரையும் காட்டுறாங்க. இந்த இன்ஸ்பெக்டர் சாங்குக்கு இந்த மேயர் கேஸ விசாரிக்கிறதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. இந்த ப்ரொஃபசர் பாட்டுக்கு ஏதோ ஒண்ணு உளறிட்டு போறாரு. நாம போய் மேயர் கேஸ்ல தலையை கொடுக்க போய் எங்க வேலை போயிடுமோன்ற பயம் மட்டும்தான். அதனால புலம்பிக்கிட்டே இருக்காரா. அதுக்கு சீஃப் டென்ஷனாய் கத்திடுறாரு, என்னடா பண்ண சொல்ற, எனக்கு தான் விருப்பம் இல்ல, ஆனா என்ன பண்றது, அவன் மேல நம்பிக்கை இருக்கே எனக்கு, அவன் சொல்ற லாஜிக்கும் கரெக்டா இருக்கு. அந்த சேர்மன் தாத்தாவோட மரணத்துல அதிகமா பலன் ஒருத்தருக்கு கிடைக்குது அப்படின்னா அது அந்த மேயருக்கு மட்டும்தான். அது மட்டும் இல்லாம அவன் சொன்ன கதையெல்லாம் கொஞ்சம் கூட நம்புற மாதிரியே இல்ல பாரு. அந்த ஹால்ல இருந்து பாத்ரூமுக்கு மட்டும் தான் போனேன்னு சொன்னான். ஆனா நாம சிசிடிவி செக் பண்ணும்போது அவன் சிசிடிவி கண்ட்ரோல் ரூம் பக்கம் சுத்திட்டு இருந்ததை நாமளே பார்த்தோம் இல்லையா, நமக்கு வேற வழி இல்ல, இதை நம்ம செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சீஃப் அங்க இருந்து போயிடுறாரு. அவர் போனதுக்கு அப்புறம் இன்ஸ்பெக்டர் சாங் சோபினை புடிச்சிட்டு திட்டுறாரு. அவங்கதான் ஏதோ ஒன்று சொல்றாங்கன்றதுனால முன்னாடி முந்திக்கிட்டு போய் நானும் வரேன் அப்படின்னு சொல்லுவியா, நீ உனக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா உன்னை நீ பத்திரமா பாத்துக்க மாட்டியா அப்படின்னு பிடிச்சி கண்ணாபின்னு கத்திக்கிட்டு இருக்கானா. இப்ப எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகி கத்திக்கிட்டு இருக்க, எதுக்காக நீ அந்த ப்ரொஃபசர் ஹானை இந்த அளவுக்கு வெறுக்கிற, ஒருவேளை அவரு ரொம்ப ரிச்சா இருக்கிறாரு அப்படின்றதுனாலயா அப்படின்னு கேக்குறா. இருக்கலாம் அப்படின்னு சாங் சொல்றானா, இல்ல அவரு ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காரு அப்படிங்கறதுனாலயா அப்படின்ற மாதிரி கேட்டதும், என்ன ஹேண்ட்ஸம் பத்தி எல்லாம் பேசுற, நீ ஒரு பையன் அழகா இருந்தா உடனே பின்னாடியே போயிருவியா நீ அப்படின்ற மாதிரி பிடிச்சிருக்கா அப்படின்னு திட்டுறானா. இன்ஸ்பெக்டர் சாங், உங்களுக்கு என்னாச்சு, ஒருவேளை உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு டக்குனு சோபின் கேட்டுடுறா. என்ன நீ திடீர்னு இப்படி எல்லாம் கேக்குற அப்படின்னு இந்த சாங் ஒரு மாதிரி தயங்கிக்கிட்டே இருக்காரா. ஒருவேளை அந்த மாதிரி என்ன ஏதாவது இருந்தா தயவு செஞ்சு மாத்திக்கோங்க, ஏன்னா என்னோட அப்பா ரொம்ப ரொம்ப ஸ்கேரியான ஆளு அப்படின்னு சொல்றாரா. இந்த காலத்துல யாராவது அப்படி எல்லாம் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாங் வந்து அது சீரியஸாவே எடுத்துக்கல. நான் சீரியஸா தான்பா சொல்றேன், எங்க அப்பா ரொம்ப ரொம்ப ஸ்கேரியான ஆளு, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோன்னு அவளும் சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ப்ரொஃபசர் ஹானை தான் காமிக்கிறாங்க. அவரு நம்ம யூகியோட டீடைல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு பாத்துக்கிட்டு இருக்காரு. இந்த பொண்ணு எப்ப டியூட்டில வந்து ஜாயின் பண்ண போறா அப்படின்னு சீஃப் பார்த்து கேக்குறாரு. இன்னும் 1 வாரம் இருக்கு அப்படின்னு சீஃப் சொல்றாரா. ஆமா, இப்ப எதுக்காக நீ யூகியோட ப்ரொஃபைல் எடுத்து பாத்துட்டு இருக்க, ஒருவேளை அந்த பொண்ணையும் நீ சஸ்பெக்ட் லிஸ்ட்ல சேர்த்துட்டியா அப்படின்னு சீஃப் கேக்குறாரு. இப்படி உறுதியா சொல்லிட முடியாது, என்னதான் இந்த இன்ஸ்பெக்டர் யூகிக்கு டைரக்டா அவங்க தாத்தாவோட கொலையில சம்பந்தம் இல்ல அப்படின்னாலும் அவங்க அப்பாவும் சித்தப்பாவும் சேர்ந்துதான் ஏதோ ஒரு பிளான் பண்ணிருக்காங்க. அந்த பிளான் இந்த பொண்ணுக்கு தெரியவே தெரியாதுன்னு சொன்னா அது நம்புற மாதிரி இல்ல. இந்த கேஸ்ல நம்மளோட ஃபர்ஸ்ட் சஸ்பெக்ட் இந்த பொண்ணோட சித்தப்பா
தான். நம்மளுடைய இரண்டாவது சஸ்பெக்ட், அதாவது மெயின் சஸ்பெக்ட் இந்த பொண்ணோட அப்பா. சோ இவங்க 2 பேத்த பத்தியும் எல்லாத்த விட இந்த பொண்ணுக்கு ரொம்ப நல்லா தெரியும் இல்லையா, அதனாலதான் அந்த பொண்ணை வச்சு சால்வ் பண்ணலாமான்னு யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ப்ரொஃபசர் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த ப்ரொஃபசர் ஹான் அந்த ஹோட்டல்ல ஒரு பிளைண்ட் ஸ்பாட் ஒன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லையா, பின்பக்கமா இந்த வழியா தான் கில்லர் உள்ள வந்துட்டு போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளைண்ட் ஸ்பாட்டுக்கு இன்ஸ்பெக்டர் சாங்ஸ், இன்ஸ்பெக்டர் சோபின் 2 பேத்தையும் கூட்டிட்டு போறாங்க. அங்க நம்ம யூகியும் வரா. யூகி அவங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இந்த பொண்ணு இப்ப நம்ம டீம்ல அன்அபிஷியலா ஜாயின் பண்ணிக்க போறா, நமக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அப்படின்னு சொன்னதும் அந்த விஷயம் சாங்குக்கு பிடிக்கவே இல்ல. அவன் நம்ம டீம்ல இன்னும் ஜாயின் பண்ணவே இல்ல, அதுக்குள்ள அன்அபிஷியலா எதுக்கு நம்ம கிட்ட வேலை வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கோச் அங்க இருந்து போக பாக்குறான். சோபின் தான் தடுத்து நிறுத்தி அவனை சமாதானப்படுத்தி வைக்கிறான். ப்ரொஃபசர் என்ன சொல்றாருன்னா, இங்க ஹோட்டல்ல அந்த பிளைண்ட் ஸ்பாட்ல இருந்து வெளியில வந்தா ரோட்ல 2 பக்கம் ரோடு பிரியுது. இந்த 2 பக்கம் ரோடுமே மெயின் ரோடோட போய் கனெக்ட் ஆகுது. சோ கில்லர் இந்த வழியா வந்தவன் இந்த ரோட்ல 2 பக்கத்துல எந்த பக்கம் வேணாலும் போய் மெயின் ரோட்ல காணாம போயிருந்திருக்கலாம். சோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ரோட்ல இருக்கிற எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜையும் கண்டுபிடிச்சு அதை பாக்கணும் அப்படின்னு சொல்றாரா. எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜையும் கண்டுபிடிச்சு நம்ம என்னத்தை பாக்குறது, இந்த ரோட்ல ஏகப்பட்ட பொதுமக்கள் சுத்திக்கிட்டு இருக்காங்க பாருங்க, நமக்கு கில்லர் யாருன்னே தெரியாம நம்ம யார சந்தேகப்படுறது அப்படின்ற மாதிரி சாங் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கானா. அததான் நானும் சொல்றேன், நமக்கு யாரு கில்லர்னு தெரியாது இல்லையா, அதனால பாக்குற எல்லாத்துலயும் ஒரு சந்தேகத்தோட பாருங்க. இங்க சந்தேகப்படுற மாதிரி யாராவது மனுஷங்களோ இல்ல ஏதாவது வெஹிக்கல்ஸோ இந்த பக்கம் போகுதா வருதான்றதை செக் பண்ணி அதை கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. இவங்க 3 பேரும் அங்க இருக்கிற எல்லா கடைகள்ல இருக்கிற சிசிடிவியையும் கலெக்ட் பண்ணிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்து ஒன்னொன்னா போட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல இவங்களுக்கு சந்தேகப்படுற மாதிரி நபரோ இல்ல வெஹிக்கல்ஸோ எது இருந்தாலும் அதை அவங்க நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளேயே விடிஞ்சே போயிடுது. விடிஞ்ச காலையில யூகி போலீஸ் ஸ்டேஷனை விட்டு வெளியில வரும்போது ப்ரொஃபசர் வந்து வீட்டுக்கு தானே போறேன், நான் ட்ராப் பண்றேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கார்ல கூட்டிட்டு போறாரு. போகும்போது யூகி ப்ரொஃபசரையே பாத்துக்கிட்டு இருக்காளா, உனக்கு ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா அப்படின்னு கேட்டா, என்ன இந்த டீம்ல சேர்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றா. உன் தாத்தாவோட கொலை கேஸ்ல கில்லர் கண்டிப்பா உன் தாத்தாக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ஆளா தான் இருக்கும்னு நான் சந்தேகப்படுறேன், அதனாலதான் உன்னை நான் சேர்த்துக்கிட்டேன். அது சரி, நீ எதுக்காக போலீஸ் ஆன, உன் அப்பா ஒரு மேயர், உன் தாத்தா ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், உனக்கு இந்த வேலை சூட் ஆகவே இல்லையே, எதுக்காக போலீஸ் ஆன அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஆனா அதுக்கு யூகி எந்த பதிலுமே சொல்லாம அமைதியா இருக்கா. சொன்னாலா இல்லையான்னு தெரியல, அதுக்குள்ள அவளோட வீடு வந்துருச்சு. ஆனா அந்த வீடு வந்து ரொம்ப சாதாரணமான மக்கள் குடியிருக்கிற மாதிரி ரொம்ப சின்ன வீடா இருக்குது. இந்த வீட்லயே நீ குடியிருக்க, உனக்கு இது சூட் ஆன மாதிரி தெரியலையே அப்படின்ற மாதிரி ப்ரொஃபசர் கேக்குறாரு. அதுக்கும் அவ எந்த பதிலும் சொல்லாம அவ பாட்டு கிளம்பி போயிடுறா. வீட்டுக்குள்ள வந்த யூகி எதையோ யோசிச்சுட்டு ஒரு மாதிரி சோகமா போய் உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்ப அவ கண்ணுல ஒரு போட்டோ மாட்டுது, அதை எடுத்து பாத்துட்டு இருக்கா. யூகி சின்ன பொண்ணா அவங்க அம்மாவோட சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோ தான் அது. அதை பார்த்துதான் அவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இவ அப்போ 8-9 வயசு சின்ன பொண்ணா தான் இருக்கா. அவங்க அப்பா அம்மாவோட சேர்ந்து அவங்களோட வீட்டுல தான் இருந்திருக்கா. ஒரு நாள் நைட் டைம் போல இருக்கு, அவங்க அம்மாவை காணும்னு சொல்லிட்டு அம்மா எங்க இருக்கீங்கன்னு தேடிக்கிட்டே அவ வீடு புறம் சுத்திட்டு இருந்தவ ஹாலுக்கு வந்து பாக்கும்போது நடு ஹால்ல அவங்க அம்மா தூக்கு மாட்டி இறந்து போயிருக்காங்க. அதை பார்த்துட்டு பதறி போய் கத்திட்டு இருக்க. அம்மா அம்மான்னு கத்திட்டு இருக்கும்போது அந்த சத்தம் கேட்டு அவளோட அப்பா அந்த இடத்துக்கு வராங்க. வந்தவர் இப்படி மனைவி தூக்கு போட்டு இறந்து போயிருக்காங்கன்னு பார்த்து அவர் முகத்துல பயமோ பதட்டமோ எதுவும் இல்ல, கொஞ்சம் கூட சலனமே இல்லாம வந்து எதுக்கு இப்படி கத்துறன்னு சொல்லி பொண்ணதான் அதட்டுறாரு. அது மட்டும் இல்லாம தாத்தா இறந்து போய் கிடந்தப்ப கூட யூகி பார்த்துட்டு பயந்து போய் நின்னுட்டு இருந்திருப்பா. இந்த லாயர் கூட போய் ஹோட்டலோட மேனேஜரையும் யூகியோட அப்பாவையும் கூட்டிட்டு வந்திருப்பாரு இல்லையா, அப்ப அவருமே வந்து பார்த்துட்டு அவர் முகத்துல ஒரு சின்ன சலனம் கூட இருந்திருக்காது, ரொம்ப கேஷுவலா நின்னுட்டு இருந்திருப்பாரு. அவரோட கல்லறைக்கு இவங்க ப்ரே பண்ண போனாங்க இல்லையா, அப்ப கூட இவர் ரகசியமா சிரிச்சதை யூகி கவனிச்சிருந்திருப்பா. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஒரு மாதிரி பயந்து போய் தான் இங்க யூகி உட்கார்ந்துருக்கா. இப்ப அப்படியே கட் பண்ணா ஒரு ஆளை நமக்கு காமிக்கிறாங்க. இந்த ஆள் வந்து அந்த லேடி பார்க் இருக்காங்க இல்லையா, அவங்க கூடவே எப்ப பார்த்தாலும் பாடி கார்டு மாதிரி சுத்திட்டு இருப்பான். ஆக்சுவலா இவன் ஒரு அசாசன். இவன் வந்து யாரோ ஒரு ஆளை பாக்குறான். அவன் கையில நிறைய பணத்தை கொடுத்து நான் உன்னை கான்டாக்ட் பண்ற வரைக்கும் எங்கேயாவது தலைமறைவா போய் இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லி பணத்தை கொடுத்துட்டு போறான். எதுக்காக இந்த ஆளுக்கு பணம் கொடுக்குறான் அப்படிங்கிற விஷயம்லாம் நமக்கு தெரியல. அதுக்கப்புறம் அடுத்த நாள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு யூகி வரா. அங்க ப்ரொஃபசர் கேக்குறாரு, நேத்து சிசிடிவி எல்லாம் செக் பண்ணீங்களா, எதையாவது கண்டுபிடிச்சிங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அப்ப யூகி ஒரு காரோட நம்பர் எடுத்து கொடுக்குறா. நாம சந்தேகப்படுற அந்த பர்டிகுலர் டைமுக்குள்ள இந்த ஒரு கார் மட்டும் தான் 2 தடவை வந்துட்டு போயிருக்கு. அந்த கார் நம்பரை செக் பண்ணதுல அது ரெஜிஸ்டர் பண்ணாத கார்னு தெரிய வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றா. சரி, அங்க நடந்து போன மனுஷங்களை செக் பண்ணீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அதுல நாங்க 17 பேர் மேல சந்தேகப்படுறோம். 9 பேரு அந்த பர்டிகுலர் டைமுக்குள்ள 2 மணி நேரம் கேப்ல வந்துட்டு போயிருக்காங்க. 7 பேரு 1 மணி நேரம் கேப்ல வந்துட்டு போயிருக்காங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும் 20 நிமிஷம் கேப்ல வந்துட்டு போயிருக்கான் அப்படின்ற விஷயத்த சொல்றா. சரி, அது யாரு என்னன்னு காமி அப்படின்ற மாதிரி ப்ரொஃபசர் கேக்குறாரு. யூகியும் அந்த வீடியோ அப்ளை பண்ணி காமிக்கிறா. ஆனா எனக்கு இந்த ஆள் மேலதான் சந்தேகமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆளை காமிக்கிறா. அந்த ஆளு வேற யாரும் இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த லேடி பார்க்கோட அசாசின் ஒரு ஆளுக்கு போய் பணம் கொடுத்தான் இல்லையா, அந்த ஆள் தான். எதனால உனக்கு இந்த ஆள் மேல சந்தேகம் அப்படின்ற மாதிரி ப்ரொஃபசர் கேக்குறாரு. ஏன்னா இவன் சிசிடிவில 2 தடவை இவன் மாட்டிருக்கான். ஒன்னு ஹோட்டலுக்குள்ள வந்த டைம், இன்னொன்னு ஹோட்டல்ல இருந்து வெளியில போன டைம். அதாவது அந்த பிளைண்ட் ஸ்பாட் பக்கமா ஹோட்டலுக்குள்ள வந்த டைமுக்கும் வெளியில போன டைமுக்கும் 16 நிமிஷம் 32 செகண்ட் கேப் இருக்கு. ஆனா அவன் வரும்போது ரொம்ப நார்மலா நடந்து வந்திருக்கான். திருப்பி போகும்போது ஒரு மாதிரி பதட்டமா டென்ஷனா பதறி போய் எதையோ பார்த்து பயந்து போய் ஓடுற மாதிரி தான் அவன் ஓடிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அவன் வந்தப்போ வேற டைரக்ஷன்ல இருந்து வந்திருக்கான். திருப்பி ஓடும் போது அவன் வேற டைரக்ஷன்ல மாத்தி ஓடி இருக்கான். இது எல்லாமே கொஞ்சம் சந்தேகப்படுற மாதிரி தான் இருக்கு. ஆனா 16 நிமிஷத்துக்குள்ள அவன் ஹோட்டலுக்குள்ள 21வது மாடிக்கு போய் அவன் கொலை பண்ணிட்டு வந்திருக்க முடியுமான்றது தான் எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்ற மாதிரி யூகி சொல்றாளா. நான் எப்ப சொன்னேன் இவன் தான் சஸ்பெக்டா இருக்குன்னு அப்படின்ற மாதிரி ப்ரொஃபசர் சொல்றாரு. அந்த சமயத்துல
சமயத்துல இன்ஸ்பெக்டர் சாங் கிட்ட இருந்து கால் வருது, உடனே கிளம்பிங்க வாங்கன்னு சொல்லி ஏதோ ஒரு இடத்துக்கு வர சொல்லி கூப்பிடுறாரு. இந்த கார் எல்லாம் கிரஷ் பண்ணுவாங்களே ஜங்கியார்டு, அந்த இடத்துக்கு தான் இன்ஸ்பெக்டர் சாங் வர சொல்லியிருக்காரு. நம்ம ப்ரொஃபசர் தான் சாங் அந்த இடத்துக்கு அனுப்பி தேட சொல்லியிருக்காரு போல இருக்கு. ஏன்னா இவங்க சிசிடிவில ஒரு காரை கண்டுபிடிச்சாங்க இல்லையா, சந்தேகப்படுற மாதிரி 2 தடவை வந்துட்டு போயிருக்குன்னு சொல்லிட்டு அந்த கார் அந்த இடத்துல இருக்கும் சந்தேகப்பட்டு தான் அனுப்பி வச்சிருக்காரு. இவங்க சந்தேகப்பட்ட மாதிரியே அந்த கார் அந்த இடத்துல இருக்கு. ஆனா அந்த காரை மொத்தமாவே மாடலையே மாத்தி வச்சிருக்காங்க, கலரு மாடல் எல்லாத்தையுமே மாத்தி வச்சிருக்காங்க. அங்க இருக்கிற ஆளை கூப்பிட்டு விசாரிச்சதுக்கு அப்புறம் இந்த கார் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு சொல்லி போட்டோவும் அவன் எடுத்து வச்சிருக்கான். அந்த போட்டோவை வாங்கி இவங்க சிசிடிவில கண்டுபிடிச்சாங்களே அந்த காரோட கம்பேர் பண்ணும்போது சிசிடிவில இருந்த ரெஜிஸ்டர் பண்ணாத அதே கார் தான் இதுன்றதையும் இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. சரி, இந்த காரை இங்க கொண்டு வந்து விட்டு இந்த மாதிரி மாத்த சொன்னது யாரு அப்படின்ற மாதிரி கேட்டா அவன் ஒரு மாதிரி தயங்கிட்டு ஒரு லிக்கர் கம்பெனியோட பேரை சொல்றான். அந்த பேரை கேட்டதுமே ப்ரொஃபசர் இருந்துட்டு ஹாங்சுவா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அந்த ஆளும் ஆமான்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. ஹாங்சுங்கிறது நம்ம யூகியோட சித்தப்பாவோட பேரு. சரின்னு சொல்லி அவரை விசாரிக்கிறதுக்காக உடனே அங்க இருந்து கிளம்பி போறாங்க. ஆனா யூகி என்ன இருந்தாலும் ஃபேமிலி மெம்பர் இல்லையா, அதனால நீ உள்ள வர வேணாம்னு சொல்லி வெளியிலேயே அவளை உட்கார வச்சுட்டு இவங்க மட்டும் தான் உள்ள போறாங்க. நம்ம ப்ரொஃபசர் அமைதியா எதுவுமே பேசாம அந்த ஆளோட ஆக்டிவிட்டியை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம சாங்கும் சீஃப் இன்ஸ்பெக்டர் தான் அவரை விசாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த ஆளு காச்சு மூச்சுன்னு கத்துறான். ஆமா, அந்த காரை இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணவே இல்ல, அதுக்காக நீங்க என்ன சந்தேகப்படுவீங்களா? என் அப்பாவோட பர்த்டே பார்ட்டி, அவர் என்னதான் என்ன தள்ளி தெளிச்சு விட்டு இருந்தாலும் அப்பாவாச்சே, அதனால நான் ஹோட்டலுக்கு வந்தேன். வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன், உள்ள போய் நம்ம அவரோட பார்ட்டியை நாசம் பண்ண வேணாமேன்னு தோணுச்சு, அதனால நான் திரும்பி வந்துட்டேன். இதுக்காக நீங்க என்ன சந்தேகப்படுவீங்களா? என் அப்பாவோட கழுத்தை நானே அறுத்து கொலை பண்ணேன்னு சொல்லி நீங்க என்ன சந்தேகப்படுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கானா. இவ்வளவு நேரம் அமைதியா இருந்த ப்ரொஃபசர் இப்ப கேக்குறாரு, ஆமா உங்க அப்பாவோட கழுத்தை அறுத்து தான் கொலை பண்ணிருக்காங்கன்றது உங்களுக்கு எப்படி தெரியும், யார் உங்ககிட்ட சொன்னா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆக்சுவலா அந்த சேர்மன் தாத்தாவை முதல்ல 2 தடவை வயித்துல கத்தியால குத்தி இருப்பாங்க, அப்ப அவர் செத்திருக்க மாட்டாரு. 3வது தடவை கழுத்துல குத்தும் போதுதான் அவர் இறந்து போயிருக்காரு. அதுக்கப்புறம் மிச்சம் 14 தடவை உடம்புல குத்துனதெல்லாம் அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் குத்துனதுதான். ஆனா இந்த விஷயம் வெளியே வரவே இல்லையே, வராமையே இவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கறது தான் இப்ப ப்ரொஃபசரோட சந்தேகமா இருக்கு. சரி, அதெல்லாம் விடுங்க, நீங்க உங்க அப்பாவோட பர்த்டே பார்ட்டிக்கு அங்க போனீங்க, 1 மணி நேரம் வெயிட் பண்ணுனீங்க, அதுக்கப்புறம் நீங்க திரும்பி வந்துட்டீங்க, அவ்வளவுதான் இல்லையா அப்படின்ற மாதிரி ப்ரொஃபசர் கேட்டுட்டு இருக்காரு. அங்க அந்த ஹாங்ஸ் வந்து சமாளிக்கிறதுக்காக ப்ரொஃபசர் பிடிச்சு கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்கான். இவங்க எல்லாம் கிளம்பி வெளியில வந்துடுறாங்க. ஏன்னா இவங்க கிட்ட வாரண்ட் எதுவுமே இல்ல, சந்தேகப்பட்டு தான் போய் விசாரிக்கிறாங்க. அதனால இவங்க கம்முன்னு வெளியில வந்துடுறாங்க. அந்த ஆள் ஒத்துக்கவே இல்லங்கிறதுனால இன்ஸ்பெக்டர் சாங்க கூப்பிட்டு நீ இங்கே இரு, இந்த ஆளோட நடவடிக்கையை வாட்ச் பண்ணிக்கிட்டே இரு, ஏதாவது ஸ்ட்ரேஞ்சா தெரிஞ்சதுன்னா உடனே இன்ஃபார்ம் பண்ணு அப்படின்ற மாதிரி சீஃப் சொல்லிட்டு ப்ரொஃபசர் பார்த்து கேக்குறாரு. ஆமா, அது என்னடா 1 மணி நேரம் வெயிட் பண்ணான்னு சொன்னேன், அது என்ன கணக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அது நம்ம யூகி தான் ஏதோ ஒரு விஷயத்த சிசிடிவில இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, வா காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. ப்ரொஃபசர் சீஃப் அந்த கிரைம் நடந்த ஹோட்டலுக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்காரு. இவங்க சிசிடிவில ஒரு நபரை பார்த்து சந்தேகப்பட்டாங்க இல்லையா, அவன் ஆக்சுவலா இந்த கொலைக்கான விட்னஸ் அப்படின்ற மாதிரி ப்ரொஃபசர் சொல்றாரு. அது எப்படிடா சொல்ற அப்படின்னு சீஃப் கேக்குறாரு. ஆக்சுவலா அவன் புக்கே டெலிவரி பண்றதுக்காக தான் வந்திருக்கான். இந்த யூகியோட சித்தப்பா ஹாங்சுவோட அந்த ரெஜிஸ்டர் பண்ணாத கார் 6:09க்கு இங்க ஹோட்டலுக்குள்ள வந்திருக்கு. 7:02க்கு இந்த புக்கே டெலிவரி பண்றவன் அங்க வந்திருக்கான். அதுக்கப்புறம் 7:15க்கு இந்த ஹாங்சுவோட கார் திரும்ப போயிடுச்சு. 7:18க்கு இந்த புக்கே டெலிவரி பண்றவன் அங்க இருந்து திரும்ப போயிருக்கான். மொத்தமாவே இவன் வெறும் 16 நிமிஷம் தான் இருந்திருக்கான். இந்த 16 நிமிஷத்துல அவன் இங்க இருந்து எங்கேயும் ஹோட்டலுக்குள்ள ரூம்குள்ள போயிட்டு எங்கேயும் யாருக்கும் புக்கே டெலிவரி எல்லாம் பண்ணிருக்க முடியாது. அவன் இந்த ரோட்ல இருந்து அந்த ஹோட்டலுக்கு போறதுக்கு 1 இல்லைன்னா 2 நிமிஷம் ஆயிருக்கும். அப்படி போகும்போது போற வழியிலேயே அவன் கொலகாரம் வெளியில வரதை கண்டிப்பா பார்த்திருக்கணும். அப்படி பார்த்துதான் அவன் பதட்டப்பட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து பயந்து போய் ஓடி இருக்கான். சோ அவன் தான் விட்னஸ். அவனை பிடிச்சோம்னா கொலகாரம் யாருங்கிறத நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும் அப்படின்ற மாதிரி ப்ரொஃபசர் சொல்றாரு. சரி, அதுக்கு எதுக்கு இங்க ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்த அப்படின்னு சீஃப் கேக்குறாரா. ஏன்னா இங்க தானே அவன் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது எப்படி அவனுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டா, அவன் கரெக்டா சிசிடிவியோட பிளைண்ட் ஸ்பாட் எதுன்னு கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு போயிருக்கான் அப்படின்னா அவனுக்கு இங்க இருக்கிற சிசிடிவி நல்லாவே தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அப்ப அவன் இங்கதான் வேலை பார்த்திருக்கான்னு அர்த்தம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்ப யூகி ஹோட்டலுக்குள்ள போய் விசாரிச்சுட்டு வரா. அவனோட பேரு பார்க் டோங்கோ. அவன் வந்து போன வருஷம் வரைக்கும் இந்த ஹோட்டல்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்கான். ஆனா இப்ப வேலை பார்க்கலன்னு சொல்லி அவனை பத்தின டீடைல கொண்டு வந்து கொடுக்குறா. அவனை போய் பிடிக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. சீஃப் உடனே இன்ஸ்பெக்டர் சாங்க்கு கால் பண்றாரு. அவர் தான் அந்த ஹாங்ஸோட வீட்டுக்கு வெளியே காவலுக்கு உட்கார்ந்துருக்காரு இல்லையா, நாங்க இந்த மாதிரி விட்னஸ் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம்பா, அவனை பிடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கோம், உனக்கு அட்ரஸ் அனுப்பி வைக்கிற, உடனே நீயும் கிளம்பி வந்துரு, உன் பார்ட்னரையும் கூடவே கூட்டிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி அந்த பொக்கே டெலிவரி பண்ற அந்த பார்க் டோங்குவை தான் காமிக்கிறாங்க. அவன் வீட்டுல இருக்கும்போது இந்த லேடி பார்க்கோட அசாசன் இருக்கான் இல்லையா, அவன் தான் முன்னாடியே வந்து பணத்தை கொடுத்து போய் தலைமறைவா இருடான்னு சொல்லிட்டு போயிருந்தான். அதே ஆள் இப்ப திரும்பவும் வரான். இவன் இதுக்காக இப்ப வந்திருக்கான்ற மாதிரி சந்தேகத்தோடய தான் அந்த பார்க்குன்றவன் உள்ள வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். ஆனா உள்ள வந்ததும் அந்த அசாசின் கையில கத்தி எடுக்கவும் அவன் பயந்து போய் பக்கத்துல இருக்கிற ஜன்னலை உடைச்சிட்டு வெளியில குதிச்சிடுறான். இவன் ஆல்ரெடி நிறைய அடியாட்களை கூட்டிட்டு வந்து நிக்க வச்சிருப்பான் போல இருக்கு. அவங்க எல்லாரும் இந்த பார்க்க விரட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க கிட்ட இருந்து எல்லாம் தப்பிச்சு இவன் ஓடிக்கிட்டு இருக்கானா. அப்படி ஓடிட்டு இருக்கும்போது ரோட்ல ஒரு கார் முன்னாடி போய் விழுந்துடுறான். பார்த்தா அது நம்ம இன்ஸ்பெக்டர் சாங்கோட கார் தான். யாரா இவனுங்க இப்படி ஓடிட்டு இருக்கானுங்கன்னு இன்ஸ்பெக்டர் சாங் பார்த்துட்டு சந்தேகத்துல இவங்க பின்னாடி விரட்டி போயிட்டு இருக்காரு. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் அவன் இன்னொரு கார் மேல போய் விழறான். பார்த்தா அது இன்ஸ்பெக்டர் சோபினோட காரு. அவங்க என்னடா நடக்குதுன்னு பாத்துட்டு இருக்கும்போது பின்னாடியே சாங் ஓடிட்டு இருக்கிறத பார்த்துட்டு சோபினும் பின்னாடியே ஓடுறாங்க. இங்க ப்ரொஃபசர் யூகியும் அந்த பார்க்க தேடி தானே கார்ல வந்துட்டு இருக்காங்க. அப்படி வரும்போது ப்ரொஃபசர் யூகியை பார்த்து கேக்குறாரு, உனக்கு என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அவ என்ன அப்படின்ற
அப்படின்ற மாதிரி கேக்குறாளா. இல்ல உன் சித்தப்பா தான் பிரைம் சஸ்பெக்ட் அப்படின்ற மாதிரி நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். அதை கேட்டதும் நீ அது எதுவும் இல்லன்னு மறுக்கவும் இல்ல, உன் முகத்துல ஒரு கன்ஃபியூஷனும் தெரியவே இல்ல. பத்தாததுக்கு ஏற்கனவே இருந்த கன்ஃபியூஷன் கிளியர் ஆன மாதிரி ஒரு தெளிவுதான் உன் முகத்துல தெரியுது. அதனாலதான் கேக்குறேன் ஏதாவது சொல்லணுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நீங்க சொன்னது கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாளா. உனக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கூட தாராளமா சொல்லலாம் அப்படின்னு ப்ரொஃபசர் சொல்றாரு. எனக்கு இருக்க சந்தேகம் என்னன்னா, என் சித்தப்பாவுக்கு என்னோட தாத்தா எந்த ரூம்ல தங்கி இருந்தாருங்கிற விஷயம் தெரியவே தெரியாது. அது மட்டும் இல்லாம என் தாத்தாவை கொலை பண்றதுனால என் சித்தப்பாவுக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்க போறதே கிடையாது. ஏன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே என் தாத்தா அவரோட உயிரில இருந்து என் சித்தப்பாவை விலக்கிட்டாரு. ஒத்த பைசா கூட அவருக்கு அவர் செத்தாலும் கிடைக்க போறதே கிடைக்காது. சோ பலனே கிடைக்காம அவர் கொலை பண்ணிருக்காருங்கிறது தான் எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாளா. நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஏன்னா இங்க உன் சித்தப்பா வெறும் பப்பட் மட்டும்தான், உண்மையான கொலைகாரன் வேற ஒருத்தர் அப்படின்ற மாதிரி ப்ரொஃபசர் சொல்றாரா. நீங்க என் அப்பாவை சந்தேகப்படுறீங்களா அப்படின்ற மாதிரி யூகி கேக்குறா. ஆமா, உன் அப்பாவுக்கு உன் தாத்தா எந்த ரூம்ல தங்கி இருந்தாருன்றதும் நல்லா தெரியும். அவர் செத்தா மொத்த சொத்தும் அவருக்கு தான் கிடைக்கவும் போகுது. சோ பலனும் அவருக்கு கிடைக்குது இல்லையா அப்படின்ற மாதிரி ப்ரொஃபசர் சொல்லிட்டு இருக்காரு. இங்க அந்த பார்க்கோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்க வந்து பார்த்தா அங்கதான் வீடே கலைஞ்சு போய் கிடக்குது. ஆள் காணோம். அங்கதான் ஓடிக்கிட்டு இருக்கான் இல்லையா. அப்ப சாங் கிட்ட இருந்து சீஃப் கால் வருது. இந்த மாதிரி நாங்க விரட்டிக்கிட்டு இருக்கோம் அந்த பார்க்க, ஆத்தங்கர பக்கமா போய்கிட்டு இருக்கோம், நீங்க வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவங்களும் 3 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிஞ்சு தேடிட்டு இருக்காங்க. நைட் டைம் வேற, ஆள் நடமாட்டமே இல்ல. இவங்க மட்டும் எல்லா வீதியிலையும் ரன்னிங் ரேஸ் ஓடிட்டு இருக்காங்க. பார்க்க தப்பிச்சு ஓடிட்டு இருக்கான். பின்னாடி அந்த ரவுடி பசங்க விரட்டிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் பின்னாடி இன்ஸ்பெக்டர் சாங் ஓடிட்டு இருக்காரு. மத்த 4 பேரும் ஏதோ ஒரு பக்கம் வந்து தேடிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல இந்த ரவுடி பசங்க அந்த பார்க்க புடிச்சிடுறாங்க. புடிச்சு அவனை போட்டு அடி அடி நடிச்சிட்டு இருக்கும்போது இன்ஸ்பெக்டர் சாங் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவர் இன்ஸ்பெக்டர்ங்கிற விஷயம் மத்தவங்களுக்கு தெரியாது. ஆனாலும் அவரோட உடம்ப பார்த்தாத அவனுக்கு கொஞ்சம் விலகி இருந்திருக்கலாம். சண்டைக்கு வரானுங்க. லெப்ட்ல ஒருத்தர் ரைட்ல ஒருத்தர் எல்லாத்தையும் தூக்கி போட்டு அடிச்சுட்டு இருக்கும் போது அந்த பார்க் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறாரு. பின்னாடியே அந்த அசாசினும் விரட்டிட்டு போறான். அங்க இருந்து ஓடி போன பார்க் ஒரு குப்பை தொட்டிக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். ஆனா இந்த அசாசின் கரெக்டா கண்டுபிடிச்சிடுறான். அவனை இழுத்து போட்டு குத்தலான்னு சொல்லி போகும்போது கரெக்டா யூகி அந்த இடத்துக்கு வந்து அந்த அசாசினோட முதுகுல போய் தொத்திக்கிறான். அவன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போதுதான் அவன் யூகிய கத்தியால குத்துறதுக்கு வரானா. அப்பதான் அவன் சட்டையை பிடிச்சி இழுக்கும் போது அவன் நெஞ்சிலையும் அந்த ஒட்டகம் போட்ட டாட்டூ இருக்கிறத யூகி பாக்குறா. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா அந்த ஒட்டகம் டாட்டூவை யூகி பாத்திருக்கா. நமக்கு போன எபிசோட்லயே அவ பிளாஷ்பேக்ல யோசிச்சு பார்த்தா இல்லையா, அது இந்த சீன் தான் போல இருக்கு. இங்க சாங் சண்டை போட்டுக்கிட்டு இருந்த இடத்துல சோவின் துப்பாக்கியோட வந்து அவங்க எல்லாத்தையும் மடக்கி பிடிச்சிடுறா. அதே சமயம் இங்க யூகி அந்த அசாசின் கிட்ட மாட்டிக்கிட்டா இல்லையா, அந்த இடத்துக்கு நம்ம ப்ரொஃபசர் கரெக்டா வந்துடுறாரு. ஆனா இந்த அசாசினோட ஆக்ஷன் எல்லாம் ப்ரொஃபசர்ட்ட ஈடுபடவே இல்ல. ரொம்ப சாதாரணமாவே அவனை அடிச்சு துவச்சு எடுத்துட்டு இருக்காரு. இதுக்கு மேல இங்க இருந்தா மாட்டிக்குவோம்னு சொல்லி அவன் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். பார்க் அங்க இருந்து ஒரு ரோட்டு பக்கமா தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறவன் நம்ம சீஃபோட கண்ணில் படுறான். அவரு ஏதோ கொலகாரம் போல இருக்குன்னு அவன் பயந்து போய் அங்க இருந்து ஓட பாக்குறான். டே நான் போலீஸ் தாண்டா, பயப்படாதரா அப்படின்னு சொல்லி சீஃப் அவனை புடிச்சு வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த பார்க் டோங்குவ நம்ம ப்ரொஃபசர் தான் விசாரிச்சுட்டு இருக்காரு. நீ ஒன்னும் பயப்படாதப்பா, நான் போலீஸ் எல்லாம் இல்ல, ஒரு சைக்காலஜி ப்ரொஃபசர் தான், நீங்க என்கிட்ட தாராளமா பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போதே எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி அவன் ஒரு மாதிரி டென்ஷனா புலம்பிக்கிட்டு இருக்கானா. ஆனா அவன் கண்ணை பார்த்தே ப்ரொஃபசர் கண்டுபிடிச்சிடறாரு இவனுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக மட்டும்தான் உன்னை நாங்க இங்க கூட்டிட்டு வந்திருக்கோம், நீ வேற எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல அங்க போன வீடியோ எடுத்து காமிச்சு எதுக்காக நீ பூங்கத்தோட அந்த இடத்துக்கு போன, யாருக்காக எடுத்துட்டு போன அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அவன் பாட்டுக்கு அழுதுகிட்டே இருக்கானா. நல்லா காஸ்ட்லியான சூட் போட்டிருக்க, ரொம்ப காஸ்ட்லியான பூவும் எடுத்துட்டு போயிருக்க. இதை பார்க்கும்போது நீ யாரை பார்க்க போயிருக்கியோ அவங்க முன்னாடி நீ ரொம்ப நல்லா இருக்க அப்படின்ற மாதிரி காமிக்கணும்ன்றதுக்காக தான் அந்த மாதிரி போயிருக்க நல்லாவே தெரியுது. சோ நீ சேர்மனை பாக்குறதுக்காக தான் போயிருக்க. சேர்மனை உனக்கு ரொம்ப பிடிக்குமோ அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதை கேட்டதும் அவன் அழ ஆரம்பிச்சிடுறான். நான் சேர்மனை கொல்லல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழுறானா. நீ சேர்மனை கொலை பண்ணுன்னு நான் சொல்லவே இல்லையே, ஆனா கொலை பண்ணின கொலகாரன்னு நீ பாத்திருக்கேன்னு தான் நான் சொல்றேன். அந்த இடத்துல நீ யாரை பார்த்த? சேர்மனோட 2வது பையன் ஹாங்ஸு தானே அப்படின்ற மாதிரி ப்ரொஃபசர் கேக்குறாரு. அவன் உடனே அழ ஆரம்பிச்சுட்டு அவன் ஒரு விஷயத்த சொல்றான். ஆக்சுவலா இவன் ஆர்ஃபனேஜ்ல தான் வளர்ந்திருக்கான். நம்ம சேர்மன் தாத்தா தான் நிறைய சேரிட்டி ஒர்க் எல்லாம் பண்ணுவார் இல்லையா. அப்போ இந்த பார்க் டோங்கும் சேர்மனுக்கு நல்ல பழக்கமா இருக்கும். 2 பேரும் நல்லாவே பேசியிருக்காங்க. அவர் நல்லா நிறைய விஷயங்களை இவனுக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த ஹோட்டல்ல வேலையும் அவர் தான் வாங்கி கொடுத்திருக்காராம். அந்த ஹோட்டல்ல வேலை பார்த்ததுனால தான் பார்க்கிங்ல இருந்து சேர்மனோட ரூமுக்கு போறதுக்கு இருந்த அந்த ஷார்ட் கட் இவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனால சேர்மனுக்கு பூங்கொத்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அன்னைக்கு அந்த வழியா வந்திருக்கான். அப்படி வரும்போதுதான் நான் அவனை பார்த்தேன், அவன் கை பூரா ரத்தமா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்றான். இப்பதான் காமிக்கிறாங்க இவன் அந்த பூங்கத்தோட அந்த என்ட்ரன்ஸ் வழியா உள்ள போகும்போது உள்ள இருந்து வெளியே இந்த யூகியோட சித்தப்பா ஹாங்ஸு தான் உடம்பு பூரா ரத்தத்தோட வெளியில வந்திருக்கான். இவனை பார்த்ததான் அவனுக்கு இன்னும் டென்ஷன் ஆயிடுச்சு. ஏன்னா இவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு இந்த பார்க் டோங்க வந்து அவங்க அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி அழுத்தி அவன் மூஞ்சில எல்லாம் கையில இருந்த ரத்தத்தை தொடச்சு விட்டு, இங்க நான் என்ன நீ பார்த்த விஷயத்த நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, ஒழுங்கா கிளம்பி இப்பயே வீட்டுக்கு போயிடு, நான் உனக்கு திரும்ப கால் பண்ணுவேன், அது வரைக்கும் வீட்டை விட்டு வெளியவே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்க இருந்து அனுப்பி வச்சிருப்பான். அப்பதான் அவன் பயந்து போய் பதட்டத்தோட அந்த ரோடு வழியா கிளம்பி ஓடி போயிருந்திருப்பான். அதுக்கப்புறம் எனக்கு அந்த ஹாங்ஸு கிட்ட இருந்து கால் வந்துச்சு, என்ன பிலிப்பைன்ஸ்க்கு எஸ்கேப் ஆகி போகணும்னு சொல்லி சொன்னாரு, ஆனா திடீர்னு வந்து என்ன கொலை பண்ண பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கான். இதை கேட்டதும் நம்ம சீஃப் இன்ஸ்பெக்டர் நம்ம எமர்ஜென்சி அரெஸ்ட் வாரண்ட் யூஸ் பண்ணி அவனை அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. ஆனா யூகியை மட்டும் அங்கேயே விட்டுட்டு இவங்க மட்டும் கிளம்பி போறாங்க. நேரா அந்த ஹாங்ஸோட லிக்கர் ஃபேக்டரிக்கு தான் போறாங்க. அங்க போய் பார்த்தா அவன் மட்டும் உட்கார்ந்து இருக்கான். என்னப்பா இவ்வளவு லேட்டா வரீங்க, உங்களை நான் ரொம்ப முன்னாடியே எதிர்பார்த்தேனே அப்படின்ற மாதிரி தெனாவட்டா தம் அடிச்சுட்டே உட்கார்ந்துட்டு இருக்கான். அவனை போய் அரெஸ்ட் பண்றாங்க. ஆனா
அவனோட ஆபீஸ்ல சுத்தமா தொடச்சு வச்ச மாதிரி இருக்கு, எந்த ஒரு பொருளுமே இங்க இல்ல. இத பார்த்ததும் ப்ரொஃபசர் ஹான் டென்ஷன் ஆயிட்டு நாம இங்க வரப்போறோம் அப்படிங்கிற விஷயத்த யாரோ இவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, அதனாலதான் இவன் எல்லாத்தையும் இப்படி கிளீன் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி கோவமா சொல்றாரா. நீ என்ன என்னோட டீம் மெம்பர்ஸ சந்தேகப்படுறியா அப்படின்ற மாதிரி சீஃப் கேக்குறாரு. அவர் ஆமான்ற மாதிரி சொல்லிடுறாரு. ரெண்டு பேத்துக்கும் இதுல முட்டிக்குது, ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. உன்னோட டீம்ல இருக்க யாரோ ஒரு ஆள் தான் இந்த ஹாங்ஸுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்கன்றத கன்ஃபார்மா நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி ப்ரொஃபசர் சொல்லிடுறாரு. மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டோட பையனும் மேயரோட தம்பியுமான இந்த ஹாங்ஸு தான் அவனோட அப்பாவையே கொலை பண்ணிருக்கான் அப்படின்ற நியூஸ் பெரிய இஷ்யூ ஆகுது. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே மேயர் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் வராரு. இவர் வராருன்னு தெரிஞ்ச உடனே சீஃப் வந்து அந்த கேஸ் ஃபைல் எடுத்து மறைக்க தான் பாக்குறாரு. ஆனாலும் அந்த மேயர் அந்த கேஸ் ஃபைல வாங்கி பாத்துடுறாரு. எதுக்காக என் தம்பி அரெஸ்ட் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரா. இந்த மாதிரி உங்க தம்பி தான் கொலை பண்ணாருன்னு நேர்ல பார்த்த விட்னஸ் எங்களுக்கு இருக்கு சார் அப்படின்ற மாதிரி சீஃப் சொல்றாரு. யார் அந்த விட்னஸ் அப்படின்ற மாதிரி கேட்டா அதுக்கு சீஃப் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிடுறாரு. விட்னஸ் ப்ரொடெக்ஷன் காரணமா எங்களால அதை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி, நான் என் தம்பியை மீட் பண்ணணும் பிரைவேட்டா, எந்த ஒரு ரெக்கார்டிங்கும் இல்லாம அப்படின்ற மாதிரி மேயர் கேட்டு பாக்குறாரு. ஆனா அதுக்கும் சீஃப் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. எங்களுடைய ரூல்ஸ் படி யாரு குற்றவாளியை மீட் பண்ண வந்தாலும் அவங்க பேசுற விஷயத்தை நாங்க ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனா அந்த சமயத்துல மேயர் இங்க வந்திருக்காருன்ற நியூஸை கேள்விப்பட்டு கமிஷனரே அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவரே மேயரை கூட்டிட்டு போய் அந்த இன்ட்ராகேஷன் ரூம் குள்ள விட்டு ரெக்கார்டிங்கையும் ஆஃப் பண்ணி விட்டுடுறாரு. சீஃப்லாம் கடுப்புல அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இவங்க விட்னஸ் யாருன்ற விஷயத்த சொல்லலன்னா என்ன, மேயரோட தம்பியை எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறான், இவன் தான் விட்னஸ் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிடுறான். நம்ம ப்ரொஃபசர் ஹான் சந்தேகப்பட்ட மாதிரி இந்த மேயரும் அந்த லேடி பார்க்கும் சேர்ந்துதான் இந்த ஹாங்ஸு கிட்ட அந்த சேர்மன் தாத்தாவை கொல்ல சொல்லி ஆர்டரே கொடுத்திருக்காங்க போல இருக்கு. அதன்படிதான் இந்த ஹாங்ஸு போய் அந்த தாத்தாவை கொலை பண்ணிட்டு வந்திருக்கான். இப்படி தம்பி கிட்ட பேசி முடிச்சுட்டு மேயர் வெளியில போன சமயத்துலதான் ப்ரொஃபசரே அங்க வராரு. இங்க நடந்த விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டு வேக வேகமா வெளியில போய் பாக்குறாரு. அங்க வாசல்லயே ஏகப்பட்ட பிரஸ் பீப்புள்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மேயர் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லயே நின்னுட்டு போலீஸ பத்தியே தப்பு தப்பா அந்த பிரஸ் பீப்புள் கிட்ட பேசிட்டு இருக்காரு. நான் கேஸ் ஃபைல பார்த்தேன், 6:30 இருந்து 7 மணிக்குள்ளதான் இந்த கொலையே நடந்திருக்கு. ஆனா அந்த டைம்ல என் தம்பி என் கூட தான் பேசிட்டு இருந்தான். இவங்க தப்பா இந்த கேஸ ஃப்ரேம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி போலீஸ பத்தியே கண்ணா பின்னான்னு தப்பு தப்பா பேசி விட்டுட்டு அங்க இருந்து போயிடுறாரு. அவர் போனதுக்கு அப்புறம் இந்த கமிஷனர் வந்து சீஃபோட கால்லயே ஒரு எத்து விட்டுட்டு என்னடா வேலை பாக்குறீங்க அப்படின்ற மாதிரி திட்டி விட்டுட்டு போயிடுறாரு. இவங்களுக்கு செம கடுப்பா இருக்குது. அன்னைக்கு நைட்டு நம்ம சீஃப், ப்ரொஃபசர் அப்புறம் யூகி 3 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நடந்த விஷயத்தை பத்தி தான் அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி நம்ம எடுத்த முயற்சி எல்லாம் வீணா போச்சு, இந்த மேயர் எல்லாத்தையும் தலைகீழா மாத்தி விட்டுட்டான் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாம் அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த விட்னஸை இவங்க ரொம்ப சேஃபா மறைச்சு வச்சிருக்காங்க ஒரு ஹோட்டல்ல. அவனுக்கு காவலுக்கு நம்ம இன்ஸ்பெக்டர் சாங் தான் கூட இருக்காரு. இங்க ரெஸ்டாரண்ட்ல இவங்க 3 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்களா. அப்ப சீஃப் வந்து நடுவுல ஏதோ பாத்ரூம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் இங்க யூகி வந்து சொல்றா, அந்த விட்னஸ் எங்க இருக்காங்க, அந்த விட்னஸ் இப்ப நம்ம சேஃபா பாத்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா என் சித்தப்பாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும், அவர் அமைதியா இருக்க போற ஆளே கிடையாது, அவர் கண்டிப்பா அந்த விட்னஸ் ஏதாவது பண்ண ட்ரை பண்ணுவாரு, அவரை சேஃபா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி இங்க யூகி சொல்லிட்டு இருக்கிறா. அதே சமயம் அந்த லேடி பார்க்க தான் காமிக்கிறாங்க. அவ அந்த அசாசினோட கண்ணத்திலே பலார் நிறைய, ஏன்னா பார்க்க கொலை பண்ணாம எஸ்கேப் ஆக விட்டுட்டான் இல்லையா, ஒரு சொல்ற வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டியாடான்னு சொல்லி அவ கத்திக்கிட்டு இருக்கும் போதே அவளுக்கு மெசேஜ் வருது. யாரோ மெசேஜ் பண்றாங்க, அந்த விட்னஸ் இந்த இடத்துல தான் இருக்கான்னு சொல்லி ஃபுல் அட்ரஸோட மெசேஜ் வருது. உனக்கு இன்னொரு சான்ஸ் தரேன், இப்பயாவது போய் ஒழுங்கா அந்த வேலையை முடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த அசாசினை அனுப்பி வைக்கிறான். இங்க சீஃப் திரும்ப வந்து இவங்களோட ஜாயின் பண்ணிக்கிறாரா. அப்ப கரெக்டா மணி 12 மணி ஆகவும் யூகி எழுந்திருச்சு நின்று சல்யூட் பண்றா. 12 மணி ஆயிடுச்சு, என்னோட டியூட்டி டைம் ஸ்டார்ட் ஆகுது, இன்னையில இருந்து நான் அபிஷியலா உங்க டீம்ல ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்கு சல்யூட் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் யூகி வந்து ப்ரொஃபசர்ட்ட கேக்குறான், நீங்க ஏன் யாரையுமே நம்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாளா. ஏன்னா கொலகாரன் யாருன்னு தெரியாது இல்ல, அதனாலதான் அப்படின்ற மாதிரி ப்ரொஃபசர் சொல்லிடுறாரு. ஆனா இந்த விட்னஸை நம்ம பாதுகாத்து வைக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்திருக்கோன்றது உங்களுக்கே நல்லா தெரியும். நம்ம டீம்ல என்னையும் உட்பட நீங்க யாரையுமே நம்புறது இல்லையே, அது ஏன் அப்படின்ற மாதிரி கேக்குறா. இப்ப அப்படியே கட் பண்ணி அந்த ஹோட்டல்ல இருக்கிற அந்த விட்னஸ் பார்க்க தான் காமிக்கிறாங்க. கூட இருக்கிற இன்ஸ்பெக்டர் சாங், நான் குளிச்சுட்டு வரேன்டா, இங்கே இருடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாத்ரூம்குள்ள குளிக்க போயிடுறாரு. அந்த டைம்ல இந்த அசாசின் குரூப் அந்த ஹோட்டலுக்குள்ள வராங்க. ஹோட்டல் மேனேஜர் அடிச்சு போட்டுட்டு மாஸ்டர் கீ எடுத்துட்டு நேரா இவனோட ரூமுக்கு வந்து ரூமை ஓபன் பண்றாங்க. யாரோ கதவை ஓபன் பண்றாங்கன்னு தெரிஞ்சோன்னு இந்த பார்க் பயந்து போய் நின்னுட்டு இன்ஸ்பெக்டர் அப்படின்ற மாதிரி கத்துறான். ஏதோ சத்தம் கேக்குதேன்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு இருந்த சாங் கதவை திறந்துட்டு எட்டி பாக்குறாரு. கரெக்டா அவனுங்க கதவை ஓபன் பண்றதுக்கும் இவர் பாத்ரூம்ல இருந்து எட்டி பாக்குறதுக்கும் கரெக்டா இருக்கும். மண்டை மேலே அடிச்சு அவர் மட்டையாக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற பார்க்கையும் அவனுங்க கொண்டு போட்டுடுறாங்க. அப்படியே இங்க ரெஸ்டாரண்ட்ல இருக்க நம்ம ப்ரொஃபசரையும் யூகியும் காமிக்கிறாங்க. நீங்க ஏன் யாரையுமே நம்புறது இல்ல அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தா இல்லையா. அப்போ கரெக்டா சீஃப்க்கு கால் வருது. அவர் கால் அட்டன் பண்ணி பேசினதும் ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிட்டு சீக்கிரமா பே பண்ணிட்டு வெளில வாடா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வெளியில போயிடுறாரு. அப்ப ப்ரொஃபசர் யூகியை பத்தி கேக்குறாரு, நீ கேட்ட கேள்வி கரெக்ட் தான், நான் யாரையுமே நம்புறது இல்லதான், உன்னையும் உட்படதான். ஆனா இப்போ எனக்கு உன் மேல இருந்த சந்தேகம் போயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரா. எதனால அப்படின்னு கேக்குறா. ஏன்னா இப்போ ஒரு விஷயம் நடந்துருச்சு, அந்த விஷயத்தை பத்தி உனக்கு எதுவுமே தெரியாது, அதனாலதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி நேரா அந்த ஹோட்டலுக்கு தான் போறாங்க. அங்க போனா அந்த விட்னஸ் பார்க் கொலை பண்ணப்பட்டு கிடக்குறான். பக்கத்திலேயே நம்ம இன்ஸ்பெக்டர் சாங் வந்து தலையில அடிபட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த ஹோட்டல்ல அந்த கொலை நடந்த சமயத்தில் சிசிடிவி எல்லாமே கட் பண்ணிருக்கு. அவங்களுக்கு எந்த ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜும் கிடைக்கவும் இல்ல. ப்ரொஃபசர் நேரா போய் அந்த சாங் கிட்ட கேக்குறாரு, நீ எத்தனை மணிக்கு இங்க வந்த அப்படின்னு கேக்குறாரு. 12 மணிக்கு. எத்தனை மணிக்கு இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு? 12:30க்கு. சரி, இந்த கொலை நடந்த சமயத்துல நீ என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி கேக்குறாரா. இதை கேட்டதும் சாங் பதில் சொல்றதுக்கு முன்னாடி சீஃப் டென்ஷன் ஆயிட்டு
கத்துறாரு. என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ? இப்ப சாங் சந்தேகப்பட்டு கேள்வி கேக்குறியா? இந்த தடவையும் ஏன் என்னோட டீம்ல இருந்து தான் இந்த இன்ஃபர்மேஷன் வெளியே வந்திருக்குன்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்கவும், அப்புறம் நான் என்ன யோசிக்கிறதுன்னு நினைக்கிறேன், இந்த இடத்துல அவன் எப்படி சாக முடியும், ஒருவேளை அவனே சூசைட் பண்ணி செத்து போயிட்டானோ அப்படின்ற மாதிரி ப்ரொஃபசர் சொல்றாரா. இந்த விட்னஸ் பார்க் இந்த இடத்துல தான் இருக்கான்ற விஷயம் எனக்கு, இன்ஸ்பெக்டர் சாங்குக்கு, சாபினுக்கு, எங்க 3 பேத்தை தவிர வேற யாருக்குமே தெரியாது. அப்ப நீ சந்தேகப்படுறத பார்த்தா எங்க 3 பேத்துல யாரோ ஒருத்தர் தான் சந்தேகப்படணும்னு அர்த்தம் அப்படின்ற மாதிரி கேட்கவும், ப்ரொஃபசர் ஆமான்ற மாதிரி தான் பேசுறாரா. உடனே அந்த சாங் டென்ஷன் ஆயிட்டு ப்ரொஃபசரோட சட்டையை பிடிச்சிடுறான். அதுக்கப்புறம் சாபின் தான் அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்காளா. அங்க இருந்து ப்ரொஃபசர் கிளம்பி வெளியில போயிடுறாரு. சீஃப் ப்ரொஃபசர் பின்னாடியே வந்துட்டு என்னதாண்டா ஆச்சு உனக்கு, நீ இந்த மாதிரி எல்லாம் இல்லையே, நீ இப்பெல்லாம் விசாரிக்கிற கேஸ ஒரு மாதிரி எமோஷனலா கனெக்ட் ஆகிடுற, இது எல்லாமே உன் தங்கச்சி செத்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரிலாம் நடக்குது, அதுக்கு முன்னாடி நீ இந்த மாதிரி எல்லாம் எந்த கேஸ்லயும் எமோஷனலா கனெக்ட் ஆக மாட்டே அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காரா. ப்ரொஃபசர் ஒரு மாதிரி தலையில கை வச்சுட்டு உட்கார்ந்துடுறாரு. ஒருவேளை நீ சொல்றது கரெக்டா கூட இருக்கலாம், நான் சொல்றது தப்பா கூட இருக்கலாம், ஆனா எப்படியோ நாம அந்த விட்னஸை இழந்துட்டோம், நம்ம கிட்ட இருந்த பசில் பீஸ் இப்ப இல்லாம போயிடுச்சு, ஆனா இதை இப்படியே விட மாட்டேன், கண்டிப்பா நான் இன்னொரு பசில கண்டுபிடிப்பேன் அப்படின்ற மாதிரி ப்ரொஃபசர் சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே பின்னாடி இருந்து யூகி கேட்டுட்டு தான் இருக்கா. இப்ப அப்படியே பிரசன்ட்க்கு வராங்க. இது எல்லாத்தையுமே ஜெயில ப்ரொஃபசர் ஹான் முன்னாடி யூகி உட்கார்ந்துட்டு அவதான் இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. அன்னைக்கு நீங்க சொன்னீங்க இல்லையா இன்னொரு பசில் பீஸை நான் கண்டுபிடிப்பேன்னு சொல்லிட்டு, அந்த இன்னொரு பசில் பீஸ் நானா இல்ல எங்க அப்பாவா? ஒருவேளை என்னோட அப்பா உங்களோட பசில் பீஸா இருந்தா அவர் எதுக்காக நீங்க எலிமினேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாளா. உன் இஷ்டத்துக்கு நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோ, எனக்கு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்ற மாதிரி ப்ரொஃபசர் சொல்லிடுறாரு. சரி அப்ப நான் என்ன நினைக்கிறேன்றத சொல்றேன். நீங்க என்ன பசில சால்வ் பண்ண ட்ரை பண்றீங்கன்றது எனக்கு கண்டிப்பா தெரியாது, ஆனா இப்ப எனக்கு ஒரு பசில் கிடைச்சிருக்கு, அதை நான் சால்வ் பண்ண போறேன், அந்த ஒட்டகம் டாட்டூ அப்படின்ற மாதிரி சொல்றா. அதை கேட்டதும் ப்ரொஃபசர் ஒரு மாதிரி நக்கலா சிரிச்சுட்டு, எதனாலமா நீ இப்படி எல்லாம் யோசிக்கிற அப்படின்ற மாதிரி கேக்குறாரா. இவ்வளவு நேரம் நான் அவ்வளவு கன்ஃபார்மா இல்ல, ஆனா இப்போ உங்க எக்ஸ்பிரஷனை பார்த்ததுக்கு அப்புறம் நான் கன்ஃபார்மா சொல்றேன், அதுதான் என்னோட பசில் அப்படின்னு சொன்னதும் ப்ரொஃபசரோட முகமே மாறுது. இங்க ஜெயில நீங்க கொலை பண்ண அந்த கங்கோட நெஞ்சிலையும் அந்த ஒட்டகம் டாட்டூ இருந்ததை நான் பார்த்தேன். அதே மாதிரி என் தாத்தாவோட கொலை கேஸ்ல விட்னஸா இருந்த அந்த பார்க்க கொலை பண்ண வந்த அந்த அசாசினோட நெஞ்சிலையும் இதே ஒட்டகம் டாட்டூ இருந்ததை பார்த்தேன். அப்படின்னா என் தாத்தாவோட கொலை கேஸ்க்கும் இந்த கங்குக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு, அது என்னங்கறத கண்டுபிடிக்கிறது தான் என்னோட பசில், கண்டிப்பா அதை நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்ற மாதிரி யூகி சொல்லிட்டு போறா. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட்ல வந்து நான் மியூசிக் ஆட் பண்ணிருக்கேன், அது நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க. நம்ம பழையபடியே மியூசிக்கே இல்லாமே போடலாமா, இல்ல இந்த மியூசிக்கே வேண்டாம் வேற ஏதாவது மியூசிக் போடுங்க அப்படின்னு நீங்க சொன்னாலும் அதை நான் ட்ரை பண்றேன். உங்களோட விருப்பம் என்னங்கறத தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க, மறக்காம ஃபிலிம் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். பை.